நீங்க அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பிரெக்னன்சில ப்ராப்ளம் வருமா? சில பேர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இல்லாததுனால அபார்ட் பண்ணுவாங்க. அன்எக்ஸ்பெக்டடா ப்ரிப்பேரா இல்லாதப்போ பிரெக்னென்ட் ஆயிட்டா அபார்ட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு கசப்பான சிச்சுவேஷனால அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்ம திரும்ப பிரெக்னென்ட் ஆகுமான்னு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க பிரெக்னென்ட் ஆகும்போது கரு கர்ப்பப்பையோட உள் சுவர்ல ஒட்டி வளரும். நீங்க டேப்லெட் எடுக்கும் போது கர்ப்பப்பை சுருங்கி விரியறதுனால அந்த கரு கலைஞ்சு அந்த லைனிங் லேயர்ல இருந்து கீழே ப்ளீடிங்கா வெளியில வரும். இதே நீங்க ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது அடி வழியா ஒரு கியூரெட் மூலியமாக கம்ப்ளீட்டா அந்த ப்ராடக்ட்டை கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு முறை அபார்ஷன் பண்ணியும் ப்ராப்ளம் வரலாம், இல்ல பல முறை அபார்ஷன்ஸ் பண்ணியும் ப்ராப்ளம் வராம இருக்கலாம். இந்த மாதிரி பிரெக்னன்சியை நீங்களே இன்டியூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணும்போது யூட்ரைன் ஸ்காரிங் இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ இதனால அடுத்த பிரெக்னன்சியில அபார்ஷன்ஸ் இல்ல குறை மாசத்துலேயே டெலிவரி மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அபார்ஷனை நீங்க எந்த மெத்தட்ல பண்றீங்க, அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல எப்படி ஸ்கேன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் மூலியமா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம்.